morning, student. Let's explore. Image of the sky. What could you have done if the old lady had troubled you with so much dust? What could you have told her? ஓகேவா நம்ம prefix and suffix பார்க்க போகிறோம். Let's learn new words. ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? மொலஸ் வந்து அன்னன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? We can make new words by adding a letter or group of letter before or after a word. Letter or letter that we add before a word is called a prefix. ஓகேவா? ஒரு வேர்டோட ஆட் பண்ணுறது prefix. Learn such as அன்னுன்றது மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அன், டஸ், இம், எக்ஸெட்ரா நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் கால் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, the new word will mean something different. After a while it become so unbearable. Bearable is something you can bear or accepted. Unbearable is something you cannot bear. Okay va? The prefix un means not. It is called as a negative prefix. Okay va? இந்த வேர்ட் வச்சு நம்ம கீழே இருக்கிற எக்ஸசைஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து read the underlined word or add un to fill the blanks. ஓகேவா? This place is not clean. It is அது யூஸ் பண்ணுறோம். unclean. Okay, then my parents said that they have never heard for something called tsunami. Such thing was unheard. Okay va? Rules மறந்துட கூடாது. unheard. Okay va? It is not very important. It is unimportant. Okay, same pattern நீங்க இந்த 2 சென்டென்ஸ் வந்து இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ல என்னன்னு பார்த்தோம். இப்போ சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் வந்து நஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்ட் letter or letter added after a truth word are called suffix. Look at the highlighted letter in the following words. Kindness, brightness. இந்த word தான் suffix. Okay, exercise போலாமா? To which of the following words can you add that suffix ness? Circle them. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஓப்பன் இருக்கு. ஓப்பன் இடத்துல நஸ் ஆட் பண்ணுறோம். ஓப்பனஸ் வரும் இல்லையா? ஆட் பண்ணுறோம். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாப் வராது. நெக்ஸ்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் வரும் இல்லையா? ஏன் சஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, அண்டர்லைன் பண்ண போகிறோம். சாரி, சர்க்கிள் பண்ணுறோம். சேம் ரூல்ஸ் தான். அதே மாதிரி வேர்டை படிச்சுட்டு எது சஃபிக்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டர்ன் த பேஜ். லெட்ஸ் லேர்ன் கிராமர். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். யூ ஒர்க்ட் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் பட் ரிமைன் புவர். வாட் கேன் திஸ் லிட்டில் பேர்ட் டூ? You must finish everything, no matter what. How sweet. Do you notice any difference in these sentences? Now look at the table. ஓகேவா? நம்ம எந்தெந்த சென்டென்ஸ்க்கு எந்தெந்த ஃபார்மெட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். டிக்ளரேட்டிவ்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்சஸ். ஓகேவா? மேக் எ ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். தென் பஞ்சுவேஷன் அட் த எண்ட் என்ன இருக்குன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எ வெரி லாங் டைம் அகோ தி ஸ்கை வாஸ் வெரி ஸ்லோ. ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா?
இங்கே பாருங்கள், வாட் இஸ் தட்? ஃபுல் ஸ்டாப் இருக்கா? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? நெக்ஸ்ட் ஒன், இன்டகிரேட்டிவ் சென்டென்சஸ். ஆஸ்க் ஏ கொஷின். நம்ம ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொஷின் மார்க்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வில் யூ கம் வித் மீ? இங்கே பாருங்கள், கொஷின் மார்க் இருக்கா? அதே மாதிரி வில் யூ ஜாயின் யூ? ஓகேவா, அது கூட சொல்லலாம். நெக்ஸ்ட், இம்பர்மேட்டிவ் சென்டென்சஸ். கிவ் அன் ஆர்டர் ஆர் கமெண்ட், மேக் ஏ ரெக்வெஸ்ட். ஓகேவா, எப்படி இருக்குன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஆர்டர் போடுற மாதிரி, கமெண்ட் போடுற மாதிரி, ரெக்வெஸ்ட், சரியா, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பஞ்சுவேஷனில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள், கம்ப்ளீட் த வேர்ட், complete the work, only then you can take a break, please make away for the old lady. இங்கே பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் முடியும் போதும் ஃபுல் ஸ்டாப் இருக்கா? இங்கே பாருங்கள். ஓகேவா, another எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். ஓகேவா, அது கூட என்ன சொல்லலாம்? ரெக்வெஸ்ட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்சஸ். எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் எமோஷன், சர்ப்ரைஸ், பெயின், ஆங்கர். ஆஃப்டர் பிகன் வித் யுவர் வேர்ட் சச் ஹோ. சரிங்களா? நெக்ஸ்ட், எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள், ஹவு கைண்ட் யூ ஆர் ரீனா. இங்கே பாருங்கள், அந்த வேர்ட் இருக்கா? ஹோ, வாட் எ ஸ்டூபிட் திங் ஐ ஹாவ் டன். இங்கே பாருங்கள், சட் have thorn in my fruit. Wow, what a beautiful sensory. Another example சொல்லலாம், wow, what a nice place. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஐடென்டிஃபை each of the sentences. Write D for decorative, in for integrative, in for imperative and E for exclamative sentences. ஓகேவா, நம்ம இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டு என்னென்ன ஃபார்மேட்டில் சென்டென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, வேர் ஆர் யூ கோயிங்? இது எப்படி இருக்குது? ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ என்ன வருவீங்க? இன்டகிரேட்டிவ். ஸோ ஐ என். ஓகே, கிவ் மீ யுவர் பென் ப்ளீஸ். இது எப்படி இருக்குது? ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி இருக்குது. ஓகே, ரெக்வெஸ்ட்க்கு என்ன வரும்? இம்பர்மேட்டிவ், ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஹூப்ஸ், ஐ ஷுட் நாட் ஹாவ் டன் திஸ். இது எப்படி இருக்குது? ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கு, எக்ஸ்க்ளமேட்டிவ். ஸோ ஆன்சர் எக்ஸ்க்ளமேட்டிவ் சொல்கிறோம் இல்லையா? அனதர் 2 ஃபார்மேட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். உங்களோட சென்டென்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குன்னா இந்த 2 சென்டென்ஸ் படிச்சுட்டு அது என்னோட ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ். Let's learn the sound. ஓகேவா? b sounds. Say this word aloud and notice the difference in the letter given in bold. ஓகேவா? rip, pup, mop, hope, sleep. ஓகேவா? இப்போ நம்ம சவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், look at the picture, identify the sound and then write the spelling in the blank. ஓகே, இந்த பிக்சர் பார்த்து நம்மளோட ஸ்பெல்லிங் எழுதிட்டு அதோட ஃபார்மேட் எழுதும். பாருங்கள், STOP, ஸ்டாப். ஓகே, டப், DUB, டப். ஓகே, கப், CUP, கப். கியூப், UB, கியூப். ஓகே, சவுண்ட் வேரியேஷன் பாருங்கள், ஒன்றுக்கு வேறு மாறுது. another 2 வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதோட சவுண்ட் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் on the page. Look at the picture below. Describe the picture in 50 words. ஓகே, இந்த பிக்சர் பார்த்து நம்ம 50 words எழுதணும். Let's start. For example, this is a picture of a garden or forest.
ஓகேவா? இந்த பிக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு கார்டன்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆர் இல்லைன்னா ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், it has flowers of various colors and green trees. ஓகே, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு கலர், இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வேரியஸ் கலர் இருக்கு அண்ட் இது க்ரீன் ட்ரீஸும் இருக்கு. another sentence பார்க்கலாம். most of the flowers are pink in color. ஓகேவா? இந்த பாருங்க, இந்த மோஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸோட கலர் எப்படி இருக்கு? பிங்க் கலர் இருக்கு. ஸோ இதே ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்து சென்டென்ஸ் எழுதிட்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ். வாட் யூ ரீட் த என்ஜாய் திஸ் ட்ரபிள் ஃபார் டேல், லெட்ஸ் ஹாவ் சம் ஃபன், மேக் எ ட்ரபிள் மாஸ்க். ஓகேவா? நம்ம மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? சார்ட் பேப்பர், சிசர்ஸ், கிராஃபிங், வாட்டர் கலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது நம்ம எப்படிலாம் ஹவு டு யூஸ் இட். ஓகேவா? நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதோட பிக்சர் வந்து சார்ட் பேப்பரில் யூஸ் பண்ணலாம், கலர் ஷோ பண்ணலாம். தென் உங்களோட சார்ட் பேப்பரில் வந்து ஃபேஸ் கட் பண்ணி வச்சுருக்கலாம், கலர் சாய்ஸ் வந்து உங்களோடது கொடுக்கலாம். மேக் எ ஹோல் ஃபார் ஐஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட்டில் கொடுத்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட், வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில். த வேர்ல்ட் விமன் இன் this story was very particular about keeping her house clean. Do you help your parents to keep your house clean? ஓகேவா? ஒரு வேர்ல்ட் விமன் வந்து அவங்களோட ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? லெட்ஸ் inauguration. In the story the sky within touch distance, do you think that possible? Compare this story with what you have learned in your science or social studies class about our solar system. Also, if the sky was indeed so slow, how could we discuss in the class? Okay, இதை பற்றி நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச். சொன்ன எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வரணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.